புறஜாதிகளின் கலிலேயா என்று அவர் சொல்கிறார். புறஜாதிகளின் கலிலேயாவாம். இந்த புறஜாதிகளின் கலிலேயா என்று அந்த நாடுகள் ஏன் அழைக்கப்பட்டது என்றால், அங்கே மரித்தவர்களுடைய கல்லறைகள் அங்கே இருந்தது. இந்த மரித்து போன மனுஷனுடைய கல்லறைகள் இருக்கிற அந்த இடத்துல தான் இந்த சமாரியர்கள் ஏழ்மையில வாழ்ந்தபடினாலே, சொந்த இடங்களை வாங்கி அங்கே வீடுகள் கட்ட வசதி இல்லாதபடினாலே அந்த கல்லறைகளை இடித்து விட்டு அதன் மேல் அவர்கள் வீடுகளை கட்டியிருக்கிறார்கள். ஆகவேதான் அந்த பகுதியை யூத மக்கள் ஒரு பரிசுத்த குறைச்சலாக எண்ணி அந்த மக்களை அவர்கள் ரொம்ப அற்பமா நினைச்சாங்க. அந்த பகுதியில் வாழ்ந்தவர்களை அவரோடு சம்பந்தம் கலக்கிறது இல்லை, அந்த வழியாக கடந்து போகிறது இல்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்பு ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த, முன்பு அற்பமா எண்ணப்பட்ட அந்த புறஜாதியாருடைய கலிலேயா, அந்த செபுலோன் நப்தலி இருந்த அந்த பகுதியை வழியாய் இயேசுவானவர் கடந்து போனார். நீங்க இங்க யோவான் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது, யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு போக வேண்டிய இயேசு இங்க சமாரியா வழியாய் தான் கடந்து போனார். சமாரியா வழியா போன ஒரு யூதன் கடந்து போகிறான் என்றால் அந்த நாட்களே ஆச்சரியமான ஒரு காரியம். அன்றைக்கு ஒரு கட்டுப்பாடாய் சமூக விளக்காய் இருந்த ஒன்றை இயேசுவானவர் உடைத்தார். இயேசு வேண்டும் என்றே அந்த பகுதி வழியாக கடந்து போனார். அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு சமுதாயத்திலே அங்க போகக்கூடாது, இங்க போகக்கூடாது, அவங்களோட பேசக்கூடாது, இவங்களோட பேசக்கூடாது, அவர்கள் உயர்ந்தவர்கள் இவர்கள் தாழ்ந்தவர்கள் எல்லாம் இருக்கிறது. இதையெல்லாம் உடைக்கப்படுத்தான் இயேசுவானவர் அந்த பணியை முதலாவது செய்தார். சோ என்ன வேதத்துல இதே இந்த யோவான் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது இயேசுவானவர் பல கட்டுப்பாடுகளை உடைத்ததாக நம்ம பார்க்கிறோம். இங்கே 9வது வசனத்தை பார்க்கும்போது இயேசுவானவர் போய் அங்கே தண்ணீர் எடுத்து கொண்டிருந்த அந்த சமாரிய ஸ்திரியை பார்த்து, என் தாகத்துக்கு தா என்று கேட்கிறார், தண்ணீர் கேட்கிறார். அதற்கு அந்த பெண் சொல்றாங்க, நீர் யூதனா இருக்க சமாரிய பெண்ணாகி என்னிடத்திலே நீ தாகத்துக்கு தான் எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறார். ஏன்னா ஒரு யூதன் சமாரிய இடத்துல தண்ணி வாங்கி கொடுக்க மாட்டான். நான் பல இடங்கள்ல பார்த்திருக்கிறேன். சில பேர் தண்ணி கேட்டா கையை அப்படி கூப்ப சொல்லி அந்த கையில தண்ணியை ஊற்றுவார். சில இடங்களிலே அந்த ஆட்களிலே சிரட்டைகளை கொடுத்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கும் பல இடங்களிலே இரட்டை டம்ளர் முறை கிராமங்களில் இன்றைக்கும் இருக்கிறது. சில இடங்கள்ல நாகரிகமாய் அது வெளியே தெரியாம செய்யறாங்க. எப்படி செய்வாங்க அப்படின்னா, பொதுவாக கடைகளிலேயே இன்றைக்கும் செய்கிறார்கள். அவர்கள் தெரிந்தவர்கள், அவர்கள் நேசிக்கிறவர்கள் அல்லது அவருடைய இனத்தார் என்று அறிந்தவர் வந்தா மாத்திரம் கண்ணாடி கிளாஸ்ல கொடுப்பாங்க டீ காபி கடைகள். மற்றவங்க அறியாத ஒரு ஆள் போறாங்கன்னா அவங்க யாரும் கண்டுபிடிக்க முடியலன்னா யூசப் ரோல கொடுப்பாங்க. இன்றைக்கும் பல கிராமங்களே அது நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் இது எல்லாம் உடைக்கப்படினால் இயேசுவானவர் சமாரிய ஸ்திரியை பார்த்து கேட்கிறாரு, தாகத்துக்கு தா என்று கேட்டார். அப்போ அந்த ஊர் வழியாவே போகக்கூடாது என்று இருந்த ஒரு பாரம்பரியத்தை, அன்றைக்கு இருந்த ஒரு சமூக விலக்கலை, ஒரு கட்டுப்பாடை இயேசு முதலாவது உடைத்தார். இரண்டாவதாக, எந்த ஒரு யூதனும் சமாரிய இடத்திலே தண்ணீர் பருகாத அந்த நாட்களிலே இயேசுவானவர் தாகத்துக்கு தா என்று தண்ணீர் கேட்டு அந்த ஒரு பெரிய ஒரு விலக்கலை, அன்றைக்கு இருந்த ஒரு கட்டுப்பாடை இரண்டாவதாக இந்த பகுதியில் உடைத்ததை பார்க்கிறோம். மூணாவது ஒரு அன்றைக்கு இருந்த ஒரு கட்டுப்பாடு என்ன அப்படின்னா, அது நீங்க 27வது வசனத்திலே வாசிக்க முடியும். யோவான் 4ஆம் அதிகாரம் 27 நீங்க வாசிக்கும் போது அங்க இயேசு கிறிஸ்துவானவர் அந்த பெண்ணோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சாப்பாடு வாங்க போயிருந்த அவருடைய சீஷர்கள் திரும்பி வர்றாங்க. திரும்பி வந்தவங்க அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஸ்திரீயுடனே பேசுறதை பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டாங்களா? ஏன் அப்படின்னா, அந்த நாட்களிலே சமூகத்திலே உயர்ந்த பதவியாக அங்கீகரிக்கப்பட்டிருந்த, மதிக்கப்பட்டிருந்த ரபிமா
பேசினார். அப்ப அன்றைக்கு இருந்த அடுத்த ஒரு பெரிய கட்டு என்னது? பெண்களிடத்திலே தெருவிலே பேசக்கூடாது. யாரு? யூத நபிமார். இன்னைக்கு கூட சில பேர் இருக்காங்க, ஆவிக்குரிய தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவங்களே சில பேர் என்னன்னா, ரோட்ல ஒரு சாதாரண விசுவாசியோ ஒரு சாதாரண கிறிஸ்தவரோ போகும்போது விஸ்வனா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. சில பேர் சிரிக்க கூட மாட்டாங்க, பதிலுக்கு விஷ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பொது வெளியிலே அது தரக்குறைவாக நினைக்கிறார்கள். தன்னை பெரியாளாகவும் சாதாரண மக்களோடு இடைப்படுவதை தரக்குறைவாகவும் நினைக்கிறார்கள். ஆனா இயேசுவானவர் அப்படிப்பட்ட எண்ணங்களை அன்றைக்கு உடைத்தார். ஸ்தோத்திரம். தேவன் இறங்கி வந்தார். இயேசு கிறிஸ்து எல்லாரோடும் ஒரே மாதிரி தெருக்களிலே இடைப்பட்டார். சந்தை வெளியிலே அவர் பேசினார். அதை போல நீங்க பார்க்கலாம், பவுலடியாரெல்லாம் பார்க்கலாம், பெரிய படிப்பார் அந்த நாட்களில். பவுலடியார் சந்தை வெளியிலே எதிர்பட்டவரோடு சம்பாஷணை பண்ணினார் போது. நான் பெரிய மேடையில தான் பேசுவேன், மைக் இருந்தால் தான் பேசுவேன், கேமரா இருந்தால் தான் பேசுவேன், பெரிய பெரிய வரவேற்பு பேனர் இருந்தால் தான் பேசுவேன், நோட்டீஸ் போட்டால் தான் பேசுவேங்கிறதெல்லாம் இல்லை. தெருவிலே இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களையும் நம்முடைய ஆண்டவரும் நமக்கு முன்மாதிரியா இருக்கிற இயேசுவானவர் சந்தித்தார், பேசினார், நேரங்களை செலவிட்டார். அதே போலதான் பவுலடியாரும் சாதாரண மக்களோடு இடைப்பட்டார். இப்படி அன்றைக்கு இருந்த சமூக கட்டுப்பாடுகளை இயேசுவானவர் கடந்தபடினாலே, அன்றைக்கு இருந்த இப்படிப்பட்ட பெரிய தடைகளை இயேசுவானவர் உடைத்தபடினாலே, அன்றைக்கு சமாரியாவிலே இருந்த ஒரு பெரிய கிராமம் முழுவதுமாய் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாகவும் ரட்சிப்புக்குள்ளாகவும் கடந்து வந்தது. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய சமூகத்தில் புறையோடு இருக்கிற சில தீமையான கட்டுப்பாடுகளை, பாரம்பரியங்களை உடைக்கும் போது அநேக கர்த்தரை வர ஆரம்பிப்பார்கள். ஒரு மாசாக ஒரு கூட்டம் கர்த்தரை தேட ஆரம்பிக்கும். இயேசுடைய அன்புக்குள்ளாய், அவருடைய சக்திகளின் கீழாய் தெருக்கூட்டமான ஜனங்கள் வருவார்கள். எப்ப வருவாங்க? இன்னைக்கு உலகத்திலேயும் கிறிஸ்தவத்திலேயும் காணப்படுகிற பல கட்டுப்பாடுகள், பாரம்பரியங்கள் உடைக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. இயேசுவானவர் அதை துவக்கி வைத்தார். அதனாலதான் பொது உடைமை பேசுகிற நம்முடைய தோழர்கள் அநேகம் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து தான் முதல் கம்யூனிஸ்ட் அப்படின்னு. இது இயேசுவானவர் அன்றைக்கு இருந்த பாரம்பரியங்களையும், அன்றைக்கு இருந்த அதிகார வர்க்கத்தையும், அன்றைக்கு இருந்த சடங்காச்சாரங்களையும் உடைத்து சாதாரண ஒவ்வொரு அடித்தட்டு மக்களுக்காகவும் அவர் குரல் கொடுத்தார். அவர் வெறும் கம்யூனிஸ்ட் இல்லையா, அவர் தேவாதி தேவன். உங்களை என்னையும் ரட்சிக்கும்படி இந்த பூமிக்கு வந்த தேவகுமாரன். நமக்காய் கல்வாரி சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தினபடினாலே இந்த சாதாரண தடை மாத்திரமல்ல, சகலவிதமான கட்டுகளும் நமக்கு முன்பாக உடைக்கப்பட்டிருக்கிறது. சரி, நம்ம இயேசுவானவர் அன்றைக்கு இருந்த கட்டுப்பாடுகளை கடந்து வந்தார். இயேசுவானவர் அன்றைக்கு இருந்த பலவிதமான பேரியர்ஸை அவர் பிரேக் பண்ண ஒரு மனுஷனாய் தேவன் பூமியிலே வாழ்ந்து முடித்தார். அப்ப இன்றைக்கு அவரை பின்பற்றுகிறோம் சொல்கிற நீங்களும் நானும் உலகம் சொல்லுகிற பாரம்பரியமான நம்முடைய வாழ்வின் உயர்வுக்கு தடையா இருக்கிற சகலவிதமான கட்டுகளையும் உடைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு இயேசுவை பின்பற்றுகிறோம் சொல்லுகிறவர்கள் அநேக தாங்கள் செய்கிறது தவறு என்றோ, இது மூட நம்பிக்கை என்றோ, இது வேத புஸ்தகத்துக்கு விரோதமானது என்றோ அறியாமலே அநேகருக்கு தவறுக்குள்ளாக இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஆகவே தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆவியாளர் நடத்துகிறபடி வேத வசனத்தின் அடிப்படையிலே இன்னைக்கு உங்களை என்னையும் தடுக்கிற பல கட்டுப்பாடுகளை உடைக்க வேண்டும் என்று தேவ ஆவியானவர் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். இரண்டாவதாக பவுலடியாருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். இது பவுலடியாருடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இருக்கிறது. நான் ஒரே ஒரு சம்பவத்திலிருந்து மாத்திரம் சில காரியங்களை சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்தில் இயேசுவானவர் பிலிப்பு பட்டணத்துக்கு போன ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். பவுலடியார் பிலிப்பு பட்டணத்துக்கு போய் அங்கே பிரசங்கித்ததை நம்ம வாசிக்கிறோம்.
இந்த பவுலடியார் பிலிப்பு பட்டணத்துக்கு போறதுக்கு முன்னால இந்த வேதம் சொல்கிறது, இவர் சில பகுதிக்கு போக வேண்டும் என்று அவர் விரும்பினார். அப்படி போகணும்னு அவர் விரும்பும் போது ஆவியானவர் அந்த பக்கம்லாம் போக வேண்டாங்கிறார். சில பகுதியிலே அவர் பிரசங்கிக்க விரும்பினா ஆவியானவர் பிரசங்கிக்க வேண்டாம். பொதுவாக நம்முடைய அனைவருடைய எண்ணம் என்னவென்றால், ஆவியானவர் சொன்னா அவர் நம்மை ஏவுகிறவர், அவர் நம்மை பலப்படுத்துகிறவர், அவர் நம்மை பேச வைக்கிறவர். இந்த கோணத்தை தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா அதே ஆவியானவர் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. சில பகுதியில போக வேண்டாம்னு சொல்றாங்க. சில ஆட்களுக்கு முன்னால் எதிர்ப்பட வேண்டாம்னு கூட கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ரொம்ப கவனமா இருக்கும். ஆவியானவர் என்ன சொல்கிறார் என்பதை சென்சிட்டிவா கவனிக்கணும். செய்ய சொல்ற ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு பல இடங்களிலே சொல்லுகிறார். கவனமாய் நாம் கவனிக்க வேண்டும். இங்கே இந்த பவுலடியார் வாஞ்சித்த போது சில பகுதிக்கு போக வேண்டாம் என்றும் சில பகுதியிலே பிரசங்கிக்க வேண்டாம் என்றும் தடுக்கிறார். அந்த நாட்களிலே அந்த நேரத்திலே அவருக்கு ஒரு தரிசனம் காண்கிறார். அது என்ன தரிசனம் என்றால், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வருகிறார். அவர் போட்டுக்கிற அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்து ஒரு மக்கதோனியன் அழிந்து கொண்டார். ஒரு தரிசனம் காண்கிறார். அவர் வந்து எந்த பகுதியிலே வந்து ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுங்கள் என்று அவர் அழைச்சதாக இவர் கண்டு அந்த மக்கதோனியா தேசத்தினுடைய முக்கியமான ஊரா இருக்கிற பிலிப்பு பட்டணத்துக்கு போறார். நீங்க இந்த அப்போஸ்தலர்கள் முழுவதுமாய் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா பவுலடியாருடைய ஒரு வழக்கத்தை நீங்கள் நானும் பார்க்க முடியும். என்ன அப்படின்னா, இவர் எந்த ஊருக்கு போனாலும் அவர் 3 மிஷனரி பயணங்களையும் பாருங்க. அவர் எந்த ஊருக்கு போனாலும் முதல்ல யூத ஜெபாலயத்துக்கு போவார். சினகாகுக்கு தான் அவர் போவார். ஏன் அவர் சினகாகுக்கு போறார் அப்படின்னா, அங்கே பழைய ஏற்பாட்டை அறிந்த யூதர்கள் அங்கே இருந்தார்கள். ஆகவே அவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற மேசியா தான் இயேசு என்று அறிவிப்பதற்காக இவர் அங்கே முதலாவது கடந்து போனார். எல்லா ஊர்லயும் அவர் தான் செய்வார். ஆனால் இந்த இடத்துக்கு வந்த போது பாத்தீங்கன்னா யூதர்களே கிடையாது. நீங்க போனா அங்க சபைகள் கிடையாது. அங்கே இதனை வரவேற்பதற்கு ஆட்கள் கிடையாது. ஏன்னா அந்த பிலிப்பு பட்டணம் என்பது ரோமர்கள் குடியேறின ஒரு பட்டணம். ரோம போர் வீரர்கள், ரோம அரசு அதிகாரிகள், ரோம வியாபாரிகள் அங்கே தங்கி இருந்தார்கள். அந்த பிலிப்பு பட்டணத்திலே கப்பல் வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது. பொருட்களை கொண்டு வந்து பொருட்களை இறக்கி ஏற்றி வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால வியாபாரிகளும் அங்கே அதிகமாக இருந்தார்கள். பன்னாட்டு வியாபாரிகளும் இருந்தார்கள். ஆனால் யூத ஜெபாலயம் கிடையாது. பழைய பாட்டை தெரிந்தவர்கள் யாரும் அங்கே கிடையாது. ஆனா இப்போ தம்முடைய முறையை அவர் மாற்றுகிறார். இப்ப என்ன சொல்றாரு பாருங்க. நீங்க வேதத்தை வாசித்தீங்கன்னா 13ஆம் அதிகாரமும் 14ஆவது வசனத்தின் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 13-14 நான் வாசிக்கிறேன். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம் என்று அவர் சொல்றார். கவனிக்கணும். இங்கே பேசுகிறது யாரு? பவுலடியார் ஆற்றங்கரைக்கு போய் வழக்கத்தின்படியே அவர் போனார். ஏன்னா அவர் ஓய்வு நாளே அனுஷ்டிக்கிற ஒரு மனுஷன். அப்ப ஓய்வு நாள் முறைமையின்படி ஓய்வு நாள் அன்னைக்கு போய் தேவனை ஆராய்ப்பதற்கு யூத ஜெபாலயம் இல்லாதபடினாலே அவர் சோர்ந்து போய்விடவில்லை. அவர் பின்வாங்கவும் இல்லை. அவர் தன்னுடைய வழக்கத்தை மாற்றாதபடிக்கு நல்லா கவனிக்கணும். அவருடைய கட்டுப்பாடுகளும் வச்சிருந்தார். எங்க போனாலும் எங்கதான் போவேன். ஸ்ட்ராட்டஜி என்னது அவருக்கு? எங்க போனாலும் யூத ஜெபாலயம் தான் போவேன் அப்படின்னு இருந்தார். ஆனா இப்போ அவர் யூத ஜெபாலயம் இல்லைன்னு வருத்தப்படல. அவர் வழக்கத்தின்படியே அந்த முறைமையின்படியே கர்த்தரை ஆராதிக்க தடையாகக்கூடாதுன்னு சொல்லி ஆற்றங்கரைக்கு அங்க போறார். அங்க போய் கர்த்தரை பாடி ஆராதிக்கிறார், துதிக்கிறார். அப்ப அங்க சில ஸ்திரீகள் கூடி வந்தாங்க, சில பெண்கள் கூடி வருகிறார். அந்த பெண்களுக்கு அவர் உபதேசிக்க துவங்கினார்.
நல்லா கவனிக்கணும். ஒரு பெரிய அப்போஸ்தலன், இயேசு கிறிஸ்துவினுடைய மறைவுக்கு பின்பு தோன்றின பெரிய அப்போஸ்தலன் அவன். வேத புத்தகத்திலே, புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு மாபெரும் காரியங்களை சாதித்தவர் இந்த பவுலடியார். மிகப்பெரிய படிப்பாளி, மிகப்பெரிய பணக்காரர், சமூகத்திலே உயர்ந்த அந்தஸ்தோடு இருந்தவர். அவர் இப்போ யாருக்கு போதிக்கிறாரா? சில ஸ்திரீகளுக்கு போதிக்கிறார். அந்த நாட்களில் ஸ்திரீகளை பொதுவெளியிலே சந்திச்சு பேசுறதே தவறு என்றிருந்த ஒரு காலம். இயேசுவானவர் சமாரிய ஸ்திரீயோடு காட்சிகரையில பேசினார். அதே போல அவரை பின்பற்றுகிற பவுலடியாரும் பொதுவெளியிலே ஸ்திரீகளோடு பேசினார். பாரம்பரியத்தை அவர் உடைச்சார். இன்னொரு காரியம் என்னன்னா, அந்த நாட்களிலே யூதர்கள் எதை ஜெபாலயம்னு சொல்லுவாங்க அப்படின்னா, குறைஞ்சபட்சம் 10 ஆண்கள், 10 வயது வந்த ஆண்கள், அதாவது 30 வயசுக்கு மேற்பட்டவர்கள் 10 பேராவது அந்த நாட்களே இருக்க வேண்டும். 30 வயசு தான் அன்னைக்கு அவங்களுக்கு மெச்சூர் வயசு, ஞானஸ்நானம் எடுக்கிற வயசு. 30 வயதுக்கு மேற்பட்ட 10 பேராவது ஒரு இடத்துல இருந்தாதான், கூடி வந்தாதான் அந்த இடத்துல ஜெபாலயம்னே அவங்க அங்கீகரிப்பாங்க. அப்ப இங்க ஆண்களே இல்ல, இவங்களை தவிர ஆளே இல்ல. அப்ப அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடமே இல்லை, ஒரு ஜெபாலயமே இல்லை, ஜெபத்துக்கு தகுதியான இடமே இல்லை. ஆனா இவர் அதையெல்லாம் யோசிக்காம அங்க கூடி வந்த ஸ்திரீகளுக்கு அவர் பிரசங்கிக்க துவங்கினார். பெரிய ஆட்கள் எப்படி கட்டுப்பாடுக்குள்ள இருந்தாங்க? கூட்ட இருந்தா தான் பேசுவோம், சினகாகல கூடி வந்தா தான் பேசுவோம், அப்படிலாம் இருந்தத இந்த மாபெரும் தேவ மனுஷன் உடைச்சார். கூடி வந்த சில ஸ்திரீகளுக்கு அவர் உபதேசிக்கிறார். அங்கே சபை கட்டணம் இல்லை, அவரை வரவேற்பதற்கு ஆட்கள் இல்லை, காணிக்கை கொடுப்பதற்கு விசுவாசிகள் இல்லை, சாப்பாடு கொடுப்பதற்கு சிநேகிதர்கள் இல்லை, அவருக்கு எதுவுமே அந்த சாதகமா இல்லை. ஆனாலும் தன்னுடைய வழக்கத்தை மாற்றாம பழைய பாரம்பரியங்களை, கட்டுப்பாடுகள் எல்லாம் அவர் உடைத்து போட்டு, எதிர்மறையாயிருந்த எல்லா சித்தாந்தங்களையும் நம்பிக்கைகளையும் உடைச்சு போட்டு கூடி வந்த சில ஸ்திரீகளுக்கு அவர் உபதேசித்தார். இன்னைக்கு ஊரடங்கு, சபைகளெல்லாம் மூடப்பட்டிருக்கிறது, ஜபவெளிகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது, வேத ஆராய்ச்சி கூட்டங்கள் இல்லை, உபவாச ஜபங்கள் இல்லை, நம்ம கலந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பும் இல்லை. இதெல்லாம் இருந்தா தான் அது சபை மாதிரி தெரியுது, இப்படி எல்லாம் இருந்தா தான் ஆராய்ச்ச மாதிரி தெரிகிறது, இப்படி எல்லாம் இருந்தா தான் தேவ ஆவியானவர் பேசுற மாதிரி தெரியுது அப்படின்னு யாரும் நீங்க நினைக்க கூடாது. எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டிருந்தாலும் சரி, வழக்கமாய் இருந்த நம்முடைய சிந்தனைகள், வழக்கமாய் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்த நம்பிக்கையோடு இருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் உடைத்து போட்டுவிட்டு, அதையெல்லாம் கட்டுப்பாடுகள்லாம் கடந்து வந்து எந்த இடத்துல இருந்தாலும் சரி, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எங்கே 2 அல்லது 3 பேரு கூடி வர்றாங்களோ அவங்க மத்தியிலே, எல்லாம் கவனிக்கணும் வசனத்தை, எங்கே 2 அல்லது 3 பேர் கூடி வருகிறீங்களோ அந்த இடத்துல சொல்லல, அந்த அவர்கள் மத்தியிலே ஆட்களை தான் அவர் பேசுறார். இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் முக்கியம் அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு கட்டடம் முக்கியம் அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு 2 பேர் ஒருமனப்பட்டா போதும், அதுதான் சபை. வீட்டில் இருக்கீங்களா? கணவன் மனைவியாய் பிள்ளைகளா இருக்கீங்களா? நீங்க ஒருமனப்படுங்க, முழங்கால் படியிடுங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தரை ஆராதிங்க, காலையில மாலையில கூடி ஆராதிங்க. சபையை விட நீங்க தான் பெரிய சபை இன்றைக்கு, சோத்திரம். கட்டடத்தை விட நீங்க தான் பெரிய ஆள் இன்னைக்கு. அப்போ வழக்கமாய் இருந்த சிந்தனையில இருந்த, அன்றைக்கு இருந்த ரவிமார் உருவாக்கி வச்சிருந்த பல கட்டுகளை, கட்டுப்பாடுகளை இந்த பவுலடியார் கடந்து வந்தார். நீங்க கூட நம்ம கிறிஸ்துவனுடைய சீடர்கள் சொல்லக்கூடிய அநேகர்கள்
ரொம்ப பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் தங்களை அழைத்துக் கொள்கிறவர்கள், சமூகத்தில் போற்றப்படுகிறவர்கள்லாம் எனக்கு இத்தனை அடியில நீளம், இத்தனை அடி அகலத்துல மேடை போட்டாதான் கூட்டத்துக்கே வருவோம் வாங்கலாம், அல்லது இவ்வளவு காணிக்கை கொடுத்தா தான் வருவோம்னு சொல்றாங்களாம். இல்ல எவ்வளவு பேர் வருவாங்க, எவ்வளவு பெரிய சபை எல்லாம் கேட்டுதான் வருவாங்களாம். ஆனா பவுலடியார் நேர் மாறான ஒரு மனுஷன், ஒரு மாபெரும் ஊழியக்காரன், கர்த்தராலே வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர். 12 பேர் கூட இல்லாம சபையை துன்புறுத்தி கொண்டு வந்த ஒரு மனுஷனை தேவன் தெரிந்து கொண்டு வீழ்ந்து போன யூதாஸ் காரியத்துடைய ஸ்தானத்திலே திரும்பவும் ஒரு மனுஷனை தூக்கி நிறுத்தினார்னா அது பவுலடியார் தான். இயேசு கிறிஸ்துவை போல ஊழியம் செய்த ஒரு மனுஷன். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை பின்பற்றுங்கள். பவுலடியார் சொல்றாரு, என்னை பின்பற்றுங்கள். என்ன ஒரு சேலஞ்சிங்கான லைஃபா இருக்கு. சோ அப்படி அந்த மனுஷன் வாழ்ந்தார். எப்படி வாழ்ந்து காட்டினார்? அன்னைக்கு இருந்த பாரம்பரியங்களையும் சித்தாந்தங்களையும் தடைகளையும் உடைத்து போட்டு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமாய், கிறிஸ்துவின் மேல வச்சிருந்த அசைக்க முடியாத விசுவாச நிமித்தமாய் அது எல்லாவற்றையும் அவர் உடைத்தார். கட்டுகளை உடைத்தார், பாரம்பரியங்களை உடைத்தார். எதெல்லாம் தடையாய் தெரிகிறதோ அது எல்லாம் கடந்து வந்தார். ஆகவே அந்த இடத்துல கூடி வந்த ஸ்திரீகளிலே ஒருவர் லீதியால் அவருடைய உள்ளத்தை தேவ ஆவியானவர் அங்கே திறந்தார். சோத்திரம். எங்கே? ஆற்றங்கரையிலே கூடி வந்த இடத்திலே, அங்க வந்து ஸ்திரஸ்திரீகளிலே, சபை என்று அங்கீகரிக்கப்படாத இடத்திலே ஒரு மாபெரும் ஊழியக்காரன் தன்னை தாழ்த்தி இறங்கி வந்து அங்கே தன்னுடைய வழக்கத்தின்படி அங்கே பிரசங்கித்தபடினாலே அங்கே கூடி வந்த ஸ்திரீகளிலே ஒரு லீதியாவுடைய உள்ளம் திறக்கப்பட்டது. அந்த அம்மா சொல்றாங்க, எங்க வீட்டுக்கு வருவீங்களா, எங்க வீட்டுல தங்குவீங்களான்னு கேட்டாங்க. அவருடைய வீடு அன்றைக்கு திறக்கப்பட்டது. அதன் பின்பு அங்கே சிறைச்சாலை கதவு திறக்கப்பட்டது. அதன் பின்பு பிலிப்பு நகரம் திறக்கப்பட்டது. அதன் பின்பு ஐரோப்பிய தேசத்துக்கே சுவிசேஷம் கடந்து சென்று ஐரோப்பிய தேசம் கர்த்தரை கண்டு கொள்வதற்கு இந்த லீதியால் தான் முதல் காரணம் என்று சொல்கிறார். அப்ப இந்த லீதியால் மூலமாய் தான் ஐரோப்பிய தேசம் கிறிஸ்துவை அறிந்திருக்குமானால் அதற்கு காரணம் என்ன? கட்டுப்பாடுகளை கடந்த பவுலடிகளார். அன்றைக்கு இருந்த பாரம்பரியங்களை சித்தாந்தங்களை உடைத்து அதுக்கெல்லாம் மாறாய் கடந்து போனார். என்ன சில பெண்கள் பேசிட்டு இருக்கியே அப்படின்னு மத்தவங்க சொல்லும் போது எனக்கு கர்த்தனை கொடுத்திருக்கிற ஆத்மாக்கள் அவர்கள் தான் என்று கடந்து போனார். சபை இல்லாத இடத்துல, ஜெபாலயம் இல்லாத இடத்துல எப்படி பேசுவது மற்றவங்க யோசிக்கும் போது நான் அங்கதான் பிரசங்கிப்பேன் என்று கடந்து போனேன். உங்களை என்னையும் ஜனங்களும் ஊழியக்காரர்களும் கிறிஸ்தவ தலைவர்களும் அங்கீகரிக்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நானும் ஆத்ம பாரத்தோடு கிறிஸ்துவை ஆராதிக்க வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு இருப்பவையானால் கர்த்தர் ஆற்றங்கரையிலே கூடி வந்த ஸ்திரீகளிடத்தில் பேசுறது போல நம்மை கொண்டு யாரோ ஒரு இடத்துல பேசி கர்த்தர் படிப்படியாய் தேசங்களை சந்திக்க முடியும். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் கட்டுகளை கடக்கும்படியாய், கட்டுப்பாடுகளை உடைக்கும்படியாய் தேவனால் அழைக்கப்படுகிறோம். இயேசுவானவர் சமூக கட்டுகளை கடந்தார். பவுலடியார் அன்றைக்கு இருந்த சித்தாந்தங்களை, கட்டுப்பாடுகளை கடந்தார். அங்கே ஒரு மேன்மை, உயர்வு அங்கே உண்டானதை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அன்றைக்கு இருந்த சில கட்டுப்பாடுகளை அவர் கடந்தார்கள். பல காரியங்களை செஞ்சாங்க. ஒரு காரியத்தை நமக்கு நேரம் குறைவா இருக்கிறபடினாலே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நான் கடந்து சொல்ல விரும்புகிறேன். எடுத்தவங்க வாசிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறோம். எஸ்தர் 3:8. அப்பொழுது ஆமான் அகஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கு விகற்பமாய் இருக்கிறது.
அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கைக்கொள்கிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாய் அந்நிய தேசத்திலே இருக்கிறார்கள். சொந்த இடத்துல இல்ல, அந்நிய தேசத்திலே அடிமைகளாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கென்று அந்த ஊரிலே சில கட்டுப்பாடுகள், சில பாரம்பரியங்கள் இருக்கிறது. இவர்கள் இந்த இஸ்ரவேல ஆண்டவருடைய பிள்ளைகள், யெகோவா தேவனுடைய பிள்ளைகள், அந்நிய தேசத்திலே வாழ்கிறார்கள். இவருடைய பெயர்கள் கூட அந்த ஊருக்கு ஏற்றபடி மாற்றப்பட்டிருக்கிறது. சொந்த பெயரால் கூட தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாத அளவிற்கு அவர் அடிமைகளாக அங்கே இருக்கிறார். இங்க தானியேல் புத்தகத்திலே வாசிக்கும் போது தானியேல் அவருடைய சிநேகிதர்கள் 3 பேர் இருக்கிறாங்க. அவர்களுடைய பெயர்களையும் மாற்றினார்கள். அதே போல எஸ்தருடைய பெயரும் மாற்றப்பட்ட ஒரு பெயர். நிறைய பேர் நினைச்சிருக்காங்க எஸ்தர்ங்கிறது பைபிள் பேரு, எஸ்தர்ங்கிறது யூத பேரு, அது கிறிஸ்தவ பேரு நினைச்சிருக்காங்க. அப்படி இல்லை, அது ஒரு விக்கிரக பேர் தான். எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ விக்கிரக பேரோ அதே மாதிரி எஸ்தரும் விக்கிரக பேர். நிறைய பேர் இங்கிலீஷ்ல வைக்கணும் டயானான்னு வைப்பாங்க. டயானா அது சுத்தமான விக்கிரக பேர். நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க என்ன ராதாகிருஷ்ணன் பேரை விடாம இருக்கீங்க, நீங்க இன்னும் மறந்துருப்பலையா, ரட்சிக்கப்படலையா அப்படிதான் கேட்பாங்க. அதாவது நம்ம ஊர் விக்கிரக பேரை வச்சா தப்பா, நம்ம ஊர் விக்கிரக பேரை வச்சிருந்தா. ஆனா இங்கிலாந்துல உள்ள விக்கிரக பேரையும் இஸ்ரேல்ல உள்ள விக்கிரக பேரு அமெரிக்காவில் உள்ள விக்கிரக பேரை வச்சா அது கிறிஸ்தவ பேரா இருக்கும். என்ன முட்டாள்தனம் நம்ம மக்கள்கிட்ட யோசித்தா. நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து எல்லாருடைய பெயரையும் மாத்தல. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலேயே எல்லாருடைய பெயரையும் ஆண்டவர் மாத்தல. பொருள் தவறாய் இருக்கிற பேர்ல மாத்திரம் தான் ஆண்டவர் மாத்தினார். யாக்கோபை இஸ்ரவேலுக்கு மாத்தினார், சாராயை சாரால்னு மாத்தினார், ஆபிரகாமை ஆபிரகாம்னு மாத்தினார். பொருள் விளங்கும் விதத்திலே அவர் மாத்திருக்கிறார். இந்த பேர் அந்த மதம் இந்த மதம் அவர் இயேசு எதுவுமே மாத்த. புரியுதா? இன்னும் சில பரிசுத்தவான்கள் ஜெபிக்கும் போது நான் காட்டிருக்கேன், பிரசங்கிக்கும் போது நான் கேட்டிருக்கேன், சவுலை பவுலாய் மாத்தின ஆண்டவர் அப்படிப்பாங்க. ரொம்ப வைராக்கியமா பேசுவாங்க, ஆவி நிறைஞ்சு பேசுறாங்க, சத்தமா பேசுவோம். எங்கேயா சவுல் பவுலா மாறினாரு? பைபிள்ல எங்கேயுமே எவிடன்ஸ் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. ஆனா நம்ம ஆளுக்கு ஜோம் பண்ண அப்படி ஜோம் பண்ணுவாங்க, சவுலை பவுலாய் மாத்தினவர் அப்படிமா. பிரசங்கத்துல சொல்லுவாங்க சவுலை பவுலா மாத்தினாருமா. இப்படிதான் நிறைய தப்பு தப்பா நம்ம புரிந்து கொண்டிருக்கிறோம் அல்லது போதிக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா கவனிக்கணும். சவுல் என்பது எபிரேய பெயர், ஆங்கிலத்திலே சால்னு சொல்றாங்க, எபிரேய பெயர். பால் அல்லது பவுல் அப்படின்னு சொல்றோமே அது கிரேக்க பெயர். எப்படி தாவீதுன்னு தமிழ்ல சொல்றத டேவிட்னு இங்கிலீஷ்ல சொல்றோமோ அதே மாதிரி தான் பழைய ஏற்பாடு எபிரேயத்திலே எழுதப்பட்டது. அதனால சவுல் என்று பெயரை வைக்கிறார். இந்த நம்ம படிக்கிற இந்த பவுலும் ஒரு யூதன், ஒரு எபிரேயன். அதனால எபிரேய மொழியில அவருக்கு பேர் என்னது? சவுல். ஆனா புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது கிரேக்கத்துல. பின்னாட்களே மொழியாக்க செஞ்சாங்கன்னு சொல்றவங்களும் உண்டு, இல்லை எழுதப்பட்டதே கிரேக்கத்துல சொல்றவங்களும் உண்டு. எப்படி இருந்துட்டு போட்டோம், அது கிரேக்கம். அதனால கிரேக்கத்திலே பவுல் என்று மொழிபெயர்த்திருக்கிறார். சவுலும் பவுலும் ஒரே பேர் தான். அது ரெண்டுக்கும் அர்த்தம் என்னன்னா, நம்ம கத்தோலிக்க சகோதரர்கள் நல்ல தமிழ்ல சொல்ற மாதிரி சின்னப்பர் என்று அர்த்தம். லிட்டில், சின்னவன் அர்த்தம். சின்னவன், சின்னவன் அர்த்தம். சின்னவன், லிட்டில். பாருங்க, மாபெரும் ஊழியக்காரனுக்கு பேர் என்னது? சின்னவன். பைபிள் தப்பு தப்பா வாசிக்கிற நம்மலாம் யாரு? அதெல்லாம் சொல்ல ஒரு படம் பட்டங்கள் பேருக்கு முன்னால ஒரு படத்துக்கு நம்ம பட்டத்தை போட்டு இயேசுநாதனை விட மேலான பட்டம் நம்ம ஆளுங்க வச்சுட்டேன். மா 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 அது மாதிரி சொன்னா கேட்கறது பேர் வருத்தப்படுவாங்க, என்ன அப்படிலாம் போடுவோம். ஆனா இவர் யாரா? சின்ன. நல்லா கவனிங்க. அப்போ அவர் ஒன்றும் பவுலா மாறல. கவனிங்க. எஸ்தேருங்கிறது என்ன பெயர்? அது ஒரு புரஜாதியாருடைய ஒரு பெயர், விக்கிரகத்துடைய பெயர். சரி, அது போதும், அது அப்படியே இருக்கட்டும். இங்க கவனி. இப்ப இவர்கள் அந்நிய தேசத்திலே இருக்கிறார்கள். சொந்த பெயரை வைத்துக் கொள்ள கூட உரிமை இல்லாதபடிக்கு வேறு பெயர் வைக்கப்பட்டது அவர்களுக்கு. வேதம் சொல்கிறது அப்படிப்பட்ட அடிமையின் தேசத்திலே அன்றைக்கு அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருந்த ஆமான்கிற மனுஷன்
மனுஷன் ராஜாட்ட போய் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கிறார். உலகத்துல ரிப்போர்ட் போகுது. என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம நாட்டுக்குள்ள ஒரு விதமான ஜனங்கள் பரவி இருக்கிறார்கள், அடிமைகளாக இருக்கிற ஒரு விதமான கூட்டம் இருக்குது. இவங்க பழக்க வழக்கம் நம்ம ஊர்காரங்க பழக்க வழக்கத்தை விட வித்தியாசமா இருக்கு, விகற்பமா இருக்கிறது. சொல்ற வார்த்தை பாத்தீங்களா, விகற்பமா இருக்கு. வித்தியாசத்தை விட பரவாயில்ல, விகற்பமா இருக்கிறது. நம்மள மாதிரி அவங்க இல்ல, நம்மள மாதிரி பேசுறது இல்ல, நம்மள மாதிரி நடக்கிறது இல்ல, நம்மள மாதிரி உடுக்கிறது இல்ல, நம்மள மாதிரி நம்புகிறது இல்ல. இவங்க பழக்க வழக்கம் வித்தியாசமா இருக்கு. அதனால இவங்களை இப்படியே விட்டீங்கன்னா அது நல்லது இல்ல, அவங்களை அழிக்கணும் என்று ராஜாவிடத்துல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அப்போ அன்றைக்கு இருந்த பழக்க வழக்கத்தை கட்டுப்பாடுகளை உடைத்தவர்கள் யாரு? இஸ்ரவேல். அந்நிய மண்ணிகளே அடிமைகளா இருந்தபோது கட்டுப்பாடுகளை உடைத்ததுனாலே கர்த்தர் அவர்களை உயர்த்தி வச்சார். இதனால சில போராட்டம் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, முழு இனமே அழிக்கப்பட்டு போகும்போது ஒரு சூழ்நிலை உருவாச்சு. ஆனா யாரு திட்டம் போட்டாங்களோ, யார் அழிக்க நினைச்சாங்களோ அவங்க எல்லாம் அழிந்து போனாங்க. இன்னொரு ஒரு வார்த்தை கூட சொல்லணும்னா, அவர்கள் நாள் குறித்தார்கள், குறிப்பிட்ட தேதியை சொல்லி இந்த நாளிலே யூத ஜனங்கள் அழிக்கப்படுவார்கள் என்று ஒரு தேதியை குறித்தார்கள். ஆனால் வேத வசனம் சொல்கிறது காரியம் மாறுதலாய் முடிந்தது. சோதரன் யார அழிக்க போறோம்னு பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்களோ, வீரம் பேசினாங்களோ, அவர்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். அன்பான தேவ ஜனமே, நீங்கள் நானும் பாரம்பரியம் கட்டுப்பாடு சொல்லி இருக்கிற இடங்களே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நீங்கள் நான் இந்த உடைத்து கர்த்தருக்காய் வாழ ஆரம்பிக்கும் போது நமக்கு விரோதமாய் பெருங்கூட்டம் கூடினாலும், ராஜாக்கள் சட்டங்களை கொண்டு வந்திருந்தாலும், ஒரு இனமே எழுப்பி நின்றாலும் கர்த்தர் அந்த கட்டிலிருந்து விடுவித்து நம்மளை பாதுகாக்கிற ஆண்டவர். அப்ப இஸ்ரவேல் அன்றைக்கு பாதுகாக்கப்பட்டதற்கு, அன்றைக்கு மீட்கப்பட்டதற்கு காரணம் என்ன? அன்றைக்கு இருந்த கட்டுகளை, அன்றைக்கு இருந்த பாரம்பரியங்களை, அன்றைக்கு இருந்த அந்த உள்ளூர் ஜனங்களுடைய காரியங்களை கை கொள்ளவில்லை. மாறாக தாங்கள் ஆண்டுடைய பிள்ளைகள் என்பதை வெளிக்காட்டினபடினாலே அவரை கர்த்தர் பாதுகாத்தார். நல்லா புரிந்துக்கணும். இன்னைக்கு நம்முடைய வட்டாரங்களிலே, ஊழிய வட்டாரங்களிலே கான்டெக்ஸ்டுவலைசேஷன் குறித்து பேசுகிறோம். சூழமைவு ஊழியங்கள், கலாச்சாரத்துக்கு ஏற்ற விதத்திலே ஜனங்களிடத்தில் கிறிஸ்துவின் அன்பை எப்படி பகிர்ந்து கொள்வது என்று நம்ம பேசுகிறோம். நல்லது. நம்முடைய உள்ளூர் கலாச்சாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும், உள்ளூர் மக்களுடைய நம்பிக்கைகளை புரிந்து கொள்ள வேண்டும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுடைய பழக்க வழக்கங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்ற விதத்திலே நம்ம கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும். ஆனால் வேதத்திலே தவறு என்று சொல்லிய காரியம் எதுவாக இருந்தாலும், வேதம் செய்யக்கூடாது என்று சொல்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் அதை நாம் செய்யவே கூடாது. கான்டெக்ஸ்டுவலைசேஷன், சூழலை ஊழியம், எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத காரியத்தை, தீட்டுப்படுகிற காரியத்தை ஒருபோதும் செய்யக்கூடாது. அப்போ இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஊரோட ஒத்து போகணுங்கிறதுக்காக, சுற்றி இருக்கிற ஜனங்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக, நமக்கு மேல நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக நாம ஒருபோதும் அவர்களுடைய பாரம்பரியங்கிற பேர் இருக்கிற கட்டுகளுக்குள்ளாய் கடந்து போய்விடக் கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் தானும் கவனமாக இருக்க வேண்டும். சாத்தானுக்கு, பிசாசுக்கு எந்த இடத்துலயும் இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கிறத ஆண்டவர் சொல்றாரு ஒழிய பிசாசோட அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்னு சொல்ல கவனிக்கணும். தேவன் எங்கெல்லாம் பொறுமையா இருக்க சொல்கிறார், எங்கெல்லாம் சகிக்க சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாத்தான்னு சகிச்சு போங்கன்னு சொல்லுங்க, சாத்தானோட சமாதானமா போங்கன்னு சொல்லுங்க, சாத்தான கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்கன்னா சொல்லுங்க. அப்ப வேதத்துக்கு முரணான காரியம் இருக்குமையானால், சாத்தானுடைய காரியம் தெரிய வந்துச்சுன்னா அதை முழு மூச்சாய் அது எதுக்குத்தான் செய்ய வேண்டியதாக இருக்கிறோம். அதை ஒருபோதும் நீங்கள் நானும் செய்யக்கூடாது. அப்படி கட்டுப்பாடுகளை கடந்தபடினாலே
இஸ்ரவேலர்கள் அழிவுக்கு நேராய் போனாலோ அவர்கள் காக்கப்பட்டார்கள். சொல்லுவாங்க எதுக்கு ரிஸ்க்? எனக்கு ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க இஸ்ரவேலரை. போன வாரம் நம்ம 4வது ஆளை குறித்து நம்ம படித்தோம். அதை பார்க்கும்போது எரிகிற அக்கினிச்சூளையில போடப்படுறது வரைக்கும், எரிகிற அக்கினிச்சூளையில போடப்படுறது வரைக்கும் சுத்தி இருந்தவங்களா சிரிச்சிருப்பாங்க. அதிகாரிகள் கோபமா பேசியிருப்பாங்கல்ல, தெரிஞ்சவங்களா ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க. புழைக்க தெரியாதவங்க சும்மா தலையை கவுத்துட்டு போயிட வேண்டியதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு இருப்பாங்க. ஏமாறின்னு இருப்பாங்க. வீணா சாகுறாங்க, காலத்துக்கு முன்னாலே சாகுறான்னு இருப்பாங்க. என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க. ஆனா கர்த்தர் அவரை கைவிடவில்லை. அதே மாதிரிதான் இங்க எஸ்தருடைய காலத்துல என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, என்ன வேணாலும் பேசிக்கோ. சோத்திரம். ஹாமான் போய் அவர் மனைவி இடத்துல சொல்லுகிறார், ஒருத்தர் இருக்காயா, ஒருத்தராய் ஒருத்தர் இருக்கான், எல்லாரும் என்ன வணங்குறாங்க, நான் ஒருத்த மட்டும் என்ன வணங்க மாட்டேன். அந்த அம்மா விசாரிச்சு சொல்லுது, அவன் யூதனானால் நீ அவனுக்கு முன்னால தாழ்த்தப்படுவது உறுதிங்க. யூதன் எந்த விதத்திலையும் இப்படிப்பட்ட அரட்ட ரூட்டலுக்கு அவன் பயப்பட மாட்டான். நான் சொல்றது வேதத்தில் உள்ள யூதன். நீங்கள் நான் ஆவிக்குரிய யூதனானால் சும்மா அந்த கட்டு இந்த கட்டு, பாரம்பரியம், பழக்க வழக்கம், சோசியம், சாஸ்திரம் இதெல்லாம் பார்க்க கூட. சில பேர் சூளம் பார்த்து கல்யாணம் வைக்கிற ஆட்கள் நம்ம இருக்கேன். சூளம் தெற்க சூளம், அதனால நீ பொண்ணை அழைச்சிட்டு வரக்கூடாது, தெற்காம வரக்கூடாது. 15ஆம் தேதி தேய்முறை எல்லாம் பார்த்து கல்யாணத்தை வைக்கிற ஆட்கள் இருக்காங்க. நீங்க ஒரு காலம் திருந்த போறது இல்லை. நீங்க இப்படி திருந்தலைன்னா தேவ ஆசீர்வாதத்தை பெறவும் முடியாது. பைபிள் உள்ள ஆசீர்வாதத்தின் நன்மையை நீங்க பெறணும்னா பைபிள் சொல்றபடி வாழ்ந்து காட்டுங்க. சூளங்களும் தேய்முறைகளும் 15ஆம் தேதியும் நம் உங்களை எண்ணி ஒண்ணு செய்ய போறது இல்லை. கோள்களையும் நட்சத்திரங்களையும் பேர் சொல்லி அழைக்கிற இயேசுடைய பிள்ளைகள் நீங்கள் தான். சோத்திரம். அவர் எல்லாத்தையும் மாற்றுகிறவர். அவர் ராஜாக்களை தள்ளியே ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், காலங்களை மாற்றுகிறவர் அவர். சோத்திரம். நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. 15 கல்யாணம் வைங்க, சனிக்கிழமை சாயந்தரம் வைங்க, தேய்வரையில வைங்க, முகூர்த்தம் இல்லாதனால வைங்க. அப்பதான் கல்யாண மண்டபம் குறைஞ்ச வாடகை கிடைக்கும், காய்கறி குறைஞ்ச வாடகை கிடைக்கும், குறைஞ்ச விலை கிடைக்கும், பஸ்ல கூட்டம் இல்லாம இருக்கும். மிக குறைந்த செலவுல கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தலாம். இந்த கர்த்தரை அறியாதவர்கள் செய்தபடி நீங்க செய்வீங்கன்னா நீங்க பாடுபட்டு உழைச்ச காசை வீணா கொடுக்க வேண்டியதா. கவனம். அப்ப அந்நிய தேசத்திலே அடிமைகளாக இருந்தவர்கள் கட்டுப்பாடுகளை கடந்தார்கள். இயேசுவானவர் கட்டுப்பாடுகளை கடந்தார். ஒரு கிராமம் முழுவதுமாய் கற்றுக்கொள்ள வந்தது. பவுலடியார் அன்றைக்கு இருந்த சித்தாந்தங்களை, கட்டுப்பாடுகளை கடந்தார். ஒரு கண்டமே ஆண்டுக்குள்ள வந்தது. இங்க பார்க்கிறோம், அந்நிய தேசத்திலே அடிமைகளாக இருந்த பகுதியிலே ஒரு கூட்ட யூதர்கள் கட்டுப்பாடுகளை கடந்தார்கள். அவங்க முழு இனமும் தேவனாலே காப்பாற்றப்பட்டது. கர்த்தருடைய நாமம் அங்கே மகிமைப்பட்டது. இன்னும் ஒரு சில காரியங்களை இருக்கிற நேரத்துக்குள்ள பார்த்து பிடிக்கலாம் நினைக்கிறேன். ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக மார்க் 2ஆம் அதிகாரம் அங்கே வாசிக்கும் போது, 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது திமிர்வாதம் சொல்லக்கூடிய ஒரு வியாதி, பேரலிட்டிக் அட்டாக்கான ஒரு மனுஷன், திமிர்வாதம், நடக்க முடியாத ஒருத்தர், அவரை கட்டிலே வைத்து கொண்டு வருகிறார்கள். இயேசு கப்பர்நகூமுக்கு வந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்படுறாங்க. அவர் இருக்கிற வீட்டை சுற்றிலும் கூட்டமாக வந்து ஜனங்கள் நிற்கிறார்கள். அப்ப இவங்க 4 பேர் தூக்கிட்டு வந்தா இயேசுவை பார்க்கறதுக்கு வழி இல்லை. பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வழி என்னன்னா, ஒரு வீட்டுக்குள்ள போகணும்னா வாசல் வழியா தான் வருவாங்க. பைபிள் கூட சொல்லுகிறது, வாசல் வழியாய் வராதவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான். அப்ப எங்க போனாலும் எங்கதான் போகணும்? வாசல் வழியா தான் போகணும். அதான் முறை. இப்ப ஒரே கூட்டமா இருக்கு. வாசல் வழியாய் இப்ப வந்து இயேசுவை சந்திக்க வைக்க முடியல. எல்லாம் கவனிக்கணும். இந்த இதுல நீங்க வாசித்தீங்கன்னா, இந்த தூக்கிட்டு வந்த 4 பேரோ திமிர்வாதக்காரனோ இவர் சுகப்படுத்துங்கன்னு இயேசுகிட்ட கேட்கவே இல்லை. சுகத்தை பத்தி பேசவே இல்லை. அவன் நோக்கம் என்னன்னா, இயேசுக்கு பக்கத்துல போயிடும், இயேசு பக்கத்துல கொண்டு இவரை விட்டுறணும். இதான் நோக்கம். நீங்க எப்படி இருக்கோம்?
ஆண்டவர் பக்கத்துல வர விரும்ப மாட்டோம். ஆனா ஆண்டவரே பணம் கொடுங்க, சொந்தாங்க சுமந்த அதை கொடுங்க, இதை கொடுங்க. ஆண்டவர் கொடுக்கிற பொருள்களுக்கு தான், அந்த மெட்டீரியல் பிளஸிங்ஸ்ங்க, அதுக்கு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். எப்படியாவது மெட்டீரியலிஸ்டிக்கா நீங்களும் ப்ராஸ்பர் ஆக மாட்டோமா, அதைத்தான் கேட்கிறத ஒழிய இயேசுவண்டை நெருங்கி வருவதற்கு விரும்புறதில்லை. நம்ம பண்ற பெரிய தப்பே தான். இயேசு நம்ம கூட இருந்தாருன்னா, நாம இயேசு கூட இருந்தோம்னா, நம்ம தேடுற எல்லாமே நமக்கு கிடைக்கும். நம்ம தேடாத எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுப்பார். தேட வேண்டியது ஒண்ணுதான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப இயேசு தேடுவோம், இயேசு பக்கத்துல வர்றதுக்கு பார்க்கணும். இவங்க அதான் செய்யறாங்க, 4 பேர் வர்றாங்க, தூக்கிட்டு வர்றாங்க. அப்ப எல்லாரும் வாசல் வழியாய் வருகிறார்கள். சில பேர் சட்டில் பக்கமா இருந்து ஒரு பேசுறதையாவது கேட்போம் நிற்கிறாங்க. ஆனா இவங்க 4 பேரும் பார்த்தாங்க, பக்கத்துல போறதுக்கு வழியே இல்லை. புதுசா கிரியேட்டிவா ஒரு ஐடியா உங்களுக்கு தோணுது. கொத்தனாருடைய திட்டங்கள், ஐடியாக்கள், என்ஜினியர்ஸுடைய பிளானு, அவங்களுடைய மூளை, அதெல்லாம் என்ன யோசிக்கணும்னா சைட்ல வாசல் வைக்கிறது. முன் வாசல், பின் வாசல், சைடு வாசல், இதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படித்தானே. ஆனா இவங்களுக்கு ஒரு வாசல் தோணுது, அது மேல ஒரு வாசல். விசுவாசம் உள்ளவனுக்கு, கிறிஸ்துவனை நெருங்க வேண்டும் விரும்புகிறவனுக்கு கர்த்தர் மேலே வாசலை துவங்குகிறார். அன்னைக்கு இருந்த முறைமையை காட்டிலும், அன்னைக்கு இருந்த கட்டுப்பாடுகள், விதிகள், நடைமுறைகள், சித்தாந்தங்களை காட்டிலும் வித்தியாசமாக யோசிக்கிறார்கள். மேல திறப்ப உண்டாக்கி அங்க இருந்து அந்த மனுஷன் இறக்குறாங்க. இயேசுவை சந்திப்பதற்கு என்ன வழி உண்டோ அதையெல்லாம் அவங்க செய்யறாங்க. இன்னைக்கு சபை கூட்டப்பட்டிருக்கிறது, சபையிலே ஆராதனை இல்லை, ஊழியர்கள் எல்லாம் ஸ்தம்பித்து நிற்கிறது. இதெல்லாம் தடைப்பட்டு இருந்தாலும் இயேசுவண்டை நெருங்குவதற்கு எந்த தடையும் கிடையாது. இயேசுவண்டை நெருங்கி செல்வதற்கு யாரும் தடைபட முடியாது. ஒரு காலம் வரலாம், ஆலயங்கள் நடக்கக்கூடாது, ஊழியங்கள் நடக்கக்கூடாதுன்னு சட்டங்கள் வரலாம். அதெல்லாம் வந்தா கூட இயேசுவை ஆராதிப்பதற்கு, நீங்கள் நானும் பின்பற்றுவதற்கு யாரும் தடை செய்ய முடியாது. அது நம்முடைய தனிப்பட்ட உணர்வு, அது நமக்கு தேவனுக்குள்ள தனிப்பட்ட உறவு. அப்போ இன்னைக்கு நீங்களான யோசிக்கணும், கிறிஸ்துவண்டை போவதற்கு என்ன தடை இருக்கிறது, என்ன கட்டுப்பாடு இருக்கிறது, அதை உடைக்க வேண்டும். வித்தியாசமாக யோசிக்கணும், இன்னோவேட்டிவாக, கிரியேட்டிவாக யோசிக்க வேண்டும். எப்படி போக போறோம்? உலகமெல்லாம் ஒரு இன்னோவேட்டிவா ஒரு காரியம் செய்யுது, சர்ச்சு கூட்டப்பட்டிருக்கா, எல்லாரும் என்ன செய்வோம்? மீடியால பேசுவோம், சோசியல் மீடியாஸ் பயன்படுத்தும். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பு, ஜூம், அது இதுன்னு எல்லாத்துலயும் இப்ப செய்தி போகுது. இதுக்கு முன்னாலேயாவது சர்ச்சுக்குள்ள பேசப்பட்ட செய்தி இன்னைக்கு சோசியல் மீடியால கடந்து போகுது. பிசாசு நினைக்கிறேன் நம்மளை தடுக்கிறோம்னு, ஆவியானவர் சொல்றாரு, இனிமேல் தாண்டா நீ வளர போற அப்படி. பிசாசு எங்கெல்லாம் நம்மளை கட்டுப்படுத்த நினைக்கிறானோ அங்கெல்லாம் தேவன் நம்மளை உயர்த்தி கொண்டிருக்கிறார். பிசாசு ஒரு அடி நம்மளை அமக்கணும்னு நினைச்சான்னா கர்த்தர் 10 அடி நம்மளை உயர்த்தி வைக்கிறாங்க. ஒரு வழி அடைஞ்சிச்சுன்னா கர்த்தர் பல வழிகளை துவக்கிறவர். அப்ப கட்டுப்பாடுகளை உடைக்கும்படி, பாரம்பரியங்களை கடக்கும்படி, அன்றைக்கு இருந்த சித்தாந்தங்களை மாற்றும்படி தேவன் தம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தினார். அதனால அவங்க ஆசிரியப்பட்டாங்க, உயர்த்தப்பட்டாங்க. தேசங்கள் நன்மைகளை அன்றைக்கு அனுபவித்தது. ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய தேசத்திலே அடிமைகளா இருந்தாலும் அவங்க அன்னைக்கு மீறினாங்க. இவர்கள் வியாதியஸ்தரை கொண்டு வந்தாங்க, கட்டுப்பாடுகளை, பாரம்பரியத்தை, பழக்க வழக்கத்தை உடைச்சாங்க. வாசல் வழியாய் போறதுக்கு பதிலாய் வாசல் அடைக்கப்பட்டு போய் ஜனங்களா இருக்காங்கன்னு சொல்லி பேர வாசலை திறந்தார்கள். இப்ப அந்த திமிர்வாதம் இருந்த அந்த மனுஷனுடைய வியாதி மட்டும் நீங்கவில்லை, அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. அவருடைய
வியாதி சுகமாயிருந்தா அந்த வியாதி சுகமாயிருக்கும், அவ்வளவுதான். அது ஒரு நேர்மை இல்லை. வியாதியே இல்லாம எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க, சந்தோஷம். இயேசுவானவர் இந்த கட்டுகளை உடைத்து வந்த மனுஷனுக்கு வியாதி சுகமாக்குனேன்னு சொல்லல, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதே. வியாதிகளுக்கு மூலகாரமே நம்முடைய பாவங்கள் தான், பிரச்சனைகளுக்கு மூலகாரமே நம்முடைய பாவங்கள் தான். பாவங்கிறது என்ன? தேவனுடைய வார்த்தையை மீறுவதே பாவம், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். ஆண்டவர் செய்யும் சொன்னதை செய்யாம இருக்கிறதும், ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு செஞ்சதை சொன்னதை செய்யறதும் தான் பாவம். அதான் பாவம். இங்க ஆண்டவர் சொல்றார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா இந்த பூமியிலேயே அவர் நிம்மதியாய் வாழ முடியும், மனநிறைவாய் வாழ முடியும். மரணத்துக்கு பின்னாலேயும் கர்த்தரோடு நித்தியத்தை செலவிட முடியும். இந்த பூமியிலேயும் சமாதானமாய் விடுதலையாய் வாழணுமா? சகலமான பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் நீங்களாகணுமா? சந்தோஷமான சமாதானமான வாழ்க்கை வேணுமா? மரணத்துக்கு பின்பும் கர்த்தரோடு நித்தியத்தை செலவிடணுமா? ஒரே ஒரு வழி உண்டு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். நீங்க ஆண்டவர் சொன்னார், பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இன்னும் ஒரு நபரை பார்த்து நம்ம கடந்து செல்லலாம். அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மார்க்கு சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரம் 24-34 வரைக்கும் வாசிக்கும் போது அங்கு பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து வாசிக்கிறோம். தீராத உதிரப்போக்குள்ள ஒரு ஸ்திரீ. அந்த நாட்களிலே நம்ம முதல்ல பார்த்தது போல யூத ரவிமாரை சமூகத்தில் பெரிய உள்ளவங்க பெண்களோட தெருக்கல்ல அவங்க நின்று பேசுறது கூட கிடையாது. அப்போ இந்த அம்மா யோசிக்கிறாங்க, கூட்டம் அதிகமா இருக்கிறது, இந்த அம்மா பின்னால மறைஞ்சு போய் அப்படி வஸ்திர தொங்கலையாவது தொடுவோம் என்று சொல்லி அப்படி வஸ்திர தொங்கலை தொட்டாங்க. அன்றைக்கு சமூகத்துல ரவிமாருக்கு முன்னால யூதர்கள் என்று பேசவே கூடாது. இந்த காலகட்டத்தில் இந்த அம்மா தடைகளை தாண்டி கட்டுப்பாடுகளை உடைச்சு அவர் ட்ரெஸ்ஸை போய் தொட போறேன்னு போது, மேல் வஸ்திரத்தை ஜெப வஸ்திரத்தை தொட போறேன்னு சொல்லு, வஸ்திர தொங்கலை தொட போறேன்னு சொல்லு. அந்த தொங்கலை தொடுறாங்க. நல்லா கவனிக்கும். அதெல்லாம் நீங்க பெரிய குற்றமாய் நினைச்சாங்க மத்தவங்க. எப்படி ஒரு பெண் வந்து ரவியை தொடரும்? இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுல போற, வீட்டுல உட்கார்ந்துருக்கா, ஒரு அம்மா வந்து தைலத்தை ஊற்றி பாதங்களை கழுவுது. மொத்தம் சொல்றாங்க, ஏன் இப்படி செய்யறது? பாவியான ஸ்திரீ தெரியாதா? ஸ்திரீகளை தொடவே விட மாட்டான். அது பாவம் செய்யற ஸ்திரீன்னு அவன் சொல்றதுனால இன்னும் அதிகமா கோவப்படுறான். இயேசு கிறிஸ்துடைய ஒரே ஒரு நோக்கம், எல்லாருடைய வாழ்விலையும் மாற்றத்தை பெற வேண்டும். ஒரு மறுவாழ்வை கொடுக்கணும், புதுவாழ்வை கொடுக்கணும், உயர்வை கொடுக்கணும், மேன்மைப்படுத்தணும், எல்லாரையும் உயர்த்தி வைக்க வேண்டும், சமாதானத்தை சந்தோஷத்தை வைக்கணும். அதுக்காக இயேசு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போனார். பாரம்பரியமாக இருந்த கட்டுகளை அவர் உடைக்க அனுமதிச்சார். அப்ப இந்த அம்மா தொட்டாங்க. அந்த அம்மாவுக்கு சுகம் கிடைக்கும். கானானிய ஸ்திரீ குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஒரு கானானிய பெண் இருந்தாங்க. அந்த அம்மாவை என்ன செஞ்சாங்க? மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21-28 வரைக்கும். பொதுவாக பிள்ளைகளுக்கு தான் போன் இருந்த ஒரு காலம், இஸ்ரவேலுக்கு தான் முதல்ல ஆசீர்வாதம் இருந்த காலம். ஆனா இந்த அம்மா சொல்றாங்க, மேசையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டி திக்குமே அப்படிங்கிறார். என்ன தாழ்மை, என்ன வாஞ்சை பார். விருந்து நீங்க சாப்பிடுங்க, அதுல இருந்து விழுந்த துணிக்கையை நாய்கள் திக்குமே அப்படிங்கிறார். அந்த விசுவாசம் உங்களை என்னையும் சில பேர் மேல வரக்கூடாதுன்னு நினைக்கலாம், தடுக்கணும்னு நினைக்கலாம். நாங்க தான் அபிஷேகம் பெற்றவர்கள், நாங்க தான் ஆலயம் பண்ணப்பட்டவர்கள், நாங்க தான் அப்படி இப்படின்னு சில பேர் பேசுவாங்க. இருந்துட்டு போறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகத்திலிருந்து விழுகிற ஒரு சிறு துணுக்கை போதும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு, நம்மளை உயர்த்தி வைப்பதற்கு.
ஸோ நம்ம அதை விடாப்படியா சொன்னார். கர்த்தரை பார்த்தார், அவங்க விசுவாசத்தை கண்டு அவரை ஆசீர்வதிச்சார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஊர் உலகத்தில் இருக்கிற கட்டுப்பாடுகள் பெயர் பெற்ற முன்னேற்றத்துக்கு தடையான காரியங்கள் எது இருக்கிறதோ, பாரம்பரியங்கள் பேர்ல எதெல்லாம் தடையா இருக்கிறதோ, சித்தாந்தங்களுக்கு பேர்ல எதெல்லாம் தடையா இருக்கிறதோ, ஊர் பழக்கம், சொந்தக்காரங்க பழக்கம், ஜாதி பழக்கம், குடும்ப பழக்கம் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள்ள வளர்வதற்கு, ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு வேதத்துக்கு விரோதமா எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் கடந்து வரும்படி கர்த்தர் உங்களை எனக்கு ஆலோசனை கொடுக்கிறார். சமூக கட்டுகளை கடந்தவர்களுக்கு காலம் காலமாய் தேவன் ஆசீர்வாதத்தை வைத்து வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் கட்டுப்பாடுகளை கடக்காயத்தமா இருக்குமா? அப்படி இருப்போம். ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஒரு மேன்மையும் உயர்வையும் வைத்திருக்கிறார். அடங்கி ஒடுங்கி இருந்தது போதும். பாரதியார் தானே சொல்லுவார், பெண்கள்னா எங்கதான் இருக்கணுமா? அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கே அப்படி இருந்த ஒரு காலத்தை சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் மூத்தவர்களாலே, தியாகிகளாலே, புரட்சியாளர்களாலே வந்துச்சு. அதே போல இன்றைக்கு நீ இங்கதான் இருக்கணும், நீ இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும் என்று பல கட்டுப்பாடுகளை வைத்து உங்களை என்னையும் ஜனங்களும் மற்றவர்களும் அதிகாரமும் தடுக்க நினைக்குமானால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அப்படிப்பட்ட வேதத்திற்கு விரோதமான கட்டுப்பாடுகளை மீறும்படி தேவன் உங்கள் என்னையும் அழைக்கிறார். நல்வாழ்வுக்கு விரோதமாய், நம்முடைய உயர்வுக்கு விரோதமாய் ஏதேனும் தடைகள் இருக்குமானால் அதை மாற்றும்படி கர்த்தர் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். தொடர்ந்து நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் விட்டு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபமா எல்லாரும் ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம். இந்த நல்ல அருமையான காலங்களுக்காக செலுத்துகிறோம். நாங்கள் பேசுகிற, நாங்கள் ஜெபிக்கிற இந்த காரியங்களை உலகமெல்லாம் இருந்து கேட்கிற எல்லா மக்களுக்காக ஸ்தோத்திரம். அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. இன்னைக்கு உலகத்துல சமுதாயம் கட்டுகள் அது இதெல்லாம் சொல்லி நம்முடைய வாழ்வுக்கு எதெல்லாம் தடையா இருக்கிறதோ அதையெல்லாம் உடைத்து போட்டு கிறிஸ்துவின் பலனாலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட, உயர்த்தப்பட கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே சோத்திரம், எங்க இருந்தாலும் உடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துங்க. ஆண்டவரே கிரியேட்டிவாய், இன்னோவேட்டிவாய் திங்க் பண்ணும், செயல்படும் கர்த்தர் உதவி செய்யும். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா கணத்தையும் மகிமையும் துதிகளையும் மக்கள் எடுக்கிறோம். எங்கள் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானம் சந்தோஷம் யாவரோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் தங்கியிருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களையும் பாராட்டு. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு சந்திக்கலாம். தேவ கிருபை அவரோடு